கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த வசனத்தில் யோபு எல்லாத்தையும் இழந்து போய் அப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது கூட ஆண்டவர் மேலே வச்சுருந்த விசுவாசத்தை இது காட்டுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்குன்னு ஏதாவது ஒன்று அவர் செய்வார், எனக்குன்னு வச்சுருக்கிறாரு, அதை நிறைவேற்றுவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே வச்சுருக்க விசுவாசத்தையும் அந்த பற்றுதலையும் இந்த வசனத்தில் பார்க்கலாம். அதே போல் தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி உருவாக்கி அவர் சிருஷ்டித்து அவரோட உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். அப்போ நம்மளை அவர் மறந்து போவாரா? நமக்கு எந்த நேரத்தில் எல்லாம் தரணுங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம உலக பிரகார தாய் தகப்பனுக்கே நம்மளுக்கு எந்த வயசில் என்ன செய்யணும், இந்த தேவைகளை எல்லாம் எப்பப்போ செய்யணுங்கிறத அறிஞ்சு இருக்கும்போது நம்மை உருவாக்கின தேவன் அதை மறப்பாரா? சமீபத்தில் ஒரு பாட்டு நான் கேட்டிருந்தேன். அந்த ஒரு பாடலை எழுதின ஒரு சகோதரன், நல்ல ஒரு அருமையான பாடல். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்வார். அவனை மறக்காத தேவன் அவர். எரேமியா 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அவர் வார்த்தை மாறாத தேவன். நம்ம ஒவ்வொருவருக்கும் குறித்து வச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் செஞ்சால் தான் நம்மளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஒன்று முன்னாடி செஞ்சாலும் வீணாக போகும், பின்னாடி வந்தாலும் பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்லி அவர் அறிவார். ஏன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அவர் எல்லாமே நம்மளை டிட்டாக அறிஞ்சிருக்கிறாரு. நம்மளோட நடத்தைகள் ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டு இருக்கிற தேவன். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் உனக்கு கரெக்டான நேரத்தில் உன்னை தந்து என்னோட வார்த்தையை நிறைவேற்றுவேன்னு கர்த்தனைக்கு சொல்கிறாங்க. ஏசாயா 49:15 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலூட்டி வளர்க்குற தாய் பிள்ளைய மறந்து போவாங்களா? இந்த காலத்தில் நிறைய தாய் பிள்ளைய மறந்து போயிடுறாங்க. அப்படியே மறந்து போனால் கூட நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு தர்றாங்க. நம்மை மறவாத தேவன், எப்பொழுதும் நம்மை நினைத்திருக்கிற தேவன். அவர் மேலே நம்ம ஒன்று தான் வைக்கணும். நம்ம அப்பா நம்ம கைவிட மாட்டாங்க, எப்படியாவது எனக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லி முழு விசுவாசத்தையும் அவர் மேலே வச்சுட்டு நம்ம பொறுமையாக காத்திருக்கும்போது நமக்குரியதை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி கர்த்தாவே. உம்மேல் உள்ள விசுவாசத்தை நாங்கள் எந்த அளவும் குறைந்து போகாமல் தகப்பனே, நீர் எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கணும்ப்பா. நீங்கள் இந்த நம்பிக்கையிலிருந்து விலகாதவாறு நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டுகொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.